கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23:11. தீர்க்கதரிசியும் ஆசாரியனும் மாயக்காரராயிருக்கிறார்கள், என் ஆலயத்திலும் அவர்களுடைய பொல்லாப்பை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுல வரக்கூடியதை பாருங்கள். ஆண்டவர் மனவேதனையோடு சொல்லுகிறார், என் ஆலயத்திலும் அவர்களுடைய பொல்லாப்பை கண்டேன். எவர்களுடைய பொல்லாப்பு? திருச்சபையின் மக்களின் மூலமாய் வரக்கூடிய பொல்லாப்பு அல்ல. 2 பேரை ஆண்டவர் அழுத்தம் கொடுத்து இந்த வசனத்திலே சொல்லியிருக்கிறார். ஒன்று தீர்க்கதரிசி, இன்னொன்று ஆசாரியன். என கண்பானவர்களே, ஆலயத்திலே பல வகையான சீர்கேடுகள் நடப்பதற்கு இவர்களும் காரணமாயிருக்கிறார்கள் என்று அந்த நாட்களிலேயே ஆண்டவர் எச்சரித்து சொல்லுகின்றார். ஆசாரியர்கள் தங்களுடைய ஆசாரியத்துவ பணிகளை விட்டுவிட்டு தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட ஆரம்பிப்பார்கள் என்றால், தீர்க்கதரிசிகள் ஆண்டவருடைய வாயாக இருந்து பேசுவதை விட சூழ்நிலைகளை மட்டுமே பார்த்து பார்த்து அவர்கள் காரியங்களை சொல்ல முற்படும் பொழுது ஆலயத்திற்குள்ளேயே பல கேடான காரியங்கள், பொல்லாப்பான காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி நாம் இதில் அறிந்து கொள்ளலாம். கண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம ஆலயத்துக்கு போனாலும் ஆசாரியர்களை நம்பிடக்கூடாது. ஆலயத்திற்கு போனாலும் தீர்க்கதரிசிகள் என்கிற பெயர் உள்ளவர்களை நாம் நம்பிவிடக் கூடாது. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வேத வசனங்களை முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவங்கள் நமக்கு இருக்கணும். சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா, ஆசாரியர்கள் என்றால், போதகர்கள் என்றால் தெய்வத்தை விட மிக மேலாக நினைக்கின்றார்கள். இவர்கள் எல்லாவற்றிலும் உண்மையாக இருப்பார்கள் என்று நம்பி விடுகிறார்கள். அவர்கள் சொல்வதெல்லாம் சரியாகத்தான் இருக்கும் என்று எண்ணி விடுகிறார்கள். ஆனால் இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்த்தால் பொல்லாப்பு அவர்கள் மூலமாகவும் இருக்கிறதாக வசனம் சொல்கிறது. கவனமாக இருப்போம், கர்த்தரை பற்றி கொள்வோம். நல்ல ஆண்டவரே, ஆலயத்தில் நீர் கண்ட பொல்லாப்பை நாங்கள் உணர்ந்து கவனத்தோடு எங்கள் வாழ்வை செப்பனிட்டு கொள்ளத்தக்கதான பலன் தந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.